ஜெயலலிதா கொடுத்த இன்னோவா காரை அதிமுகவிடம் ஒப்படைத்து விட்டார் நாஞ்சில் சம்பத். மதிமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் 2012இல் இணைந்தார் நாஞ்சில் சம்பத். அப்போது அவருக்கு இன்னோவா காரை பரிசாக கொடுத்தார் ஜெயலலிதா. இதனால் இன்னோவா சம்பத் என்று அவர் விமர்சிக்கப்பட்டார். சசிகலாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாஞ்சில் சம்பத் திமுகவுக்கு தாவுகிறார் என கூறப்பட்டது. இந்நிலையில் தனது பேஸ்புக் பக்கத்தில் நாஞ்சில் சம்பத் இது குறித்து பதிவிட்டுள்ளார். 2012 டிசம்பர் 16ஆம் தேதி இயக்க பிரச்சாரத்திற்காக பொருளாளர் பெயரில் வாங்கப்பட்ட கார் தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது என்றும் ஜெயலலிதா சாவியை தன்னிடத்தில் ஒப்படைத்தார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த காரை கட்சியின் பிரச்சாரத்தை தவிர தனது சொந்த உபயோகத்திற்காக ஒரு நாள் கூட பயன்படுத்தவில்லை என்றும் பிரச்சாரம் இல்லாத நாட்களில் நண்பர் ஜாஃபர் அலி வீட்டில் பாதுகாப்பாக நிற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போது 8 மாத காலமாக பிரச்சாரம் இல்லை, வீணாக அதை வைத்துக் கொண்டு இன்னோவா சம்பத் என்று பழியும் சுமந்து கொண்டு எதற்கு இருக்க வேண்டும் என்று எண்ணி தலைமை அலுவலகத்தில் ஒப்படைத்து விட்டதாக நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார்.